ஜோதா பேகம் என்னதான் செய்ய? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உலகத்தை ஆளுபவர். இன்று இந்த மகிழ்ச்சியான நாளில் நான் ராஜமாதா ஜோதா பேகம், இஸ்லாமின் மிகப்பெரிய வழிகாட்டி முகமது ஷஹாப் அவரை பற்றி சில விஷயங்களை கூறுகிறேன். முகமது ஷஹாப் இஸ்லாமுடைய மகான் நபிகளா இருந்தாரு. கடைசி பிரதிநிதி ரசூல் உல்லஹாத். முகமதின் காலத்திற்கு பின் அவரை அனைவரும் எவ்வாறு புகழ்ந்து பாடினார்கள் என்றால், ரசூல் உல்லாஹு முகமது சஹாப் அல்லாவோட ஹபீப் நாங்க. அவருடைய வருகைக்கு பின் இந்த உலகத்திலேயே மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட நகரம் மக்காவும் மதீனாவும் தான். அவர் அப்துல்லா மற்றும் அமீனாவின் மகனாக பிறந்தார். அவருடைய தாத்தா அப்துல் முத்தல்லிப் இவரை மிகவும் நேசித்தார். அதோடு இந்த உலகத்தையும் நேசித்தார். அனைவரும் சரிசமம் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்தினார். அதன் மூலம் இஸ்லாமியத்தை உயர்த்தினார். அவர் அனைவருக்கும் நல்வழியை காட்டினார். இந்த உலகத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்தார். இன்று நான் உங்கள் அனைவரின் முன்பாக நான் ரசூல் அல்லாவிடம் உங்கள் அனைவரின் சார்பாக ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். அதாவது என்னுடைய சகன்ஷாவையும் எங்கள் ராஜ்யத்தையும் என்னுடைய இந்த அழகான குடும்பத்தையும் என் ராஜ்ய மக்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன். சும்மா மீன். இம்முறை கூட உங்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. உங்களுடைய இந்த பரிசை என்னால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது ஜோதா பேகம். மிக்க நன்றி. வாருங்கள். இனி நம்முடைய மக்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் சகின்ஷா. விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரும் தங்களுக்கு நேரில் வாழ்த்து கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் ராஜமாதா அவர்கள். ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் ராஜமாதா அவர்கள்.